இன்றைக்கி நாம் கணவாய் மீன் மசாலா செய்ய போகிறோம். ஆண்மை குறைவு, விந்தணு பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமருந்து. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக உள்ள மீனும் கூட. அதனால் இதை எப்படி நம்ம சேர்த்துக்கலான்றதை பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 கிலோ கணவாய் மீன். நான் தலையெல்லாம் இதில் யூஸ் பண்ணல, உடல் பகுதியை மட்டுமே. இது ஒரு கடல்வாழ் உயிரினம். இது அந்த உடல் பகுதியை மட்டும் கட் பண்ணி ஒரு 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு கடைசியாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10-15 நிமிஷம் அதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம இதுக்கு வெங்காயம் அதிகமாக தேவைப்படும். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம், 1/2 கப்பு பெரிய வெங்காயம் சேர்த்து எடுத்துருக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு வெங்காயம் 1 கப் அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு வானொலி சூடு பண்ணிவிடுங்க. இதுக்கு எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது தான் சுவை நல்லா இருக்கும். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிங்க. இதில் கடுகு சேர்க்காதீங்க. சீரகம் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வதக்கிடலாம். வெங்காயத்தை எல்லாமே சேர்த்து சும்மா ஒரு 2 சிட்டிக்கு உப்பு சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம் பாதி வதங்கின உடனே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், விழுதாக இல்லாமல். இதை தட்டி வச்சு சேர்க்கும் போது சுவை கூடுதலாக இருக்கும். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நல்லா முழுசாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடுதலாக இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்க்கணும். அது பச்சை வாசனை போக வதக்கிட்டு தக்காளி, ஒரு 3 பழமான தக்காளி நறுக்கி சேர்த்து நல்லா குழைய வதக்கிடுங்க. தக்காளி வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் இதில் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ குழம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே மீனில் சேர்த்துருக்குறோம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு முழுசாக சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா அந்த மசாலாவுக்கு கொஞ்சோன்னு சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனை சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறிடணும். இதில் தண்ணீர் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறது இல்லை. அதனால் இதை நல்லாவே கிளறிடணும். இந்த மசாலாவும் அந்த மீனும் நல்லா ஒன்றா அந்த எண்ணெயில் கலக்கிற மாதிரி நல்லா ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதை அப்படியே மூடி போட்டு நாம் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இந்த மீன் ரொம்ப வெந்துடக்கூடாது. ரொம்ப வெந்துடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக பக்குவமாக வேக வைக்கணும். ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுட்டு திறந்து பாருங்கள், அதை அழுத்தி பாருங்கள். மறுபடியுமே மூடி வச்சு மறுபடியும் ஒரு 5-6 நிமிஷம் வேக வச்சு இறக்கிடலாம். இந்த மீனில் ஒமேகா ஆசிட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி B12 நல்லாயிருக்கு. பாஸ்பரஸ், கால்சியம், காப்பர் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய உடல்நிலைக்கு இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் கொடுக்குது. ரத்த அணுக்கள், சிவப்பு அணுக்களை பெருக்குது. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இதை வாரத்தில் 1 முறை தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த ஆண்களுக்கு ஏற்படுற ஆண்மை குறைபாடு, விந்தணு பிரச்சனைக்கு இந்த மீன் ஒரு நல்ல தீர்வையும் கொடுக்குது. அதனால் அவங்களும் இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை சுடு சாதத்தில் ஒரு தக்காளி ரசத்தோடு சேர்த்து நான் இன்றைக்கி பரிமாறுறேன். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். ஆட்டுக்கறி, கோழிக்கறியை விட இது அவ்வளோ ஒரு சுவையாகவே இருக்கும். இந்த மசாலா பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள். நன்றி.